ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை தொழுவிக்கும் போது ஒரு துஆவை மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் ஓதுகின்றார்கள். இந்த துஆ பின்னால் இருக்கின்றவருடைய காதுக்கு கேட்கின்ற அளவுக்கு நபி அவர்கள் சற்று சத்தத்தை உயர்த்தி ஓதினார்கள். சஹாபாக்கள் இதை கேட்டு பாடமிட்டுக் கொள்கின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த நபித்தோழர் சொல்லுகின்றார், அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும்போது எனக்கு ஒரு நினைவு வந்தது, அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க வேண்டும் அல்லவா, எனக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை ஓதி இருக்க வேண்டும் அல்லவா என்று நான் நினைத்தது உண்டு என அந்த சஹாபி அந்த செய்தியை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் والثلج والبرد اللهم نقه من خطاياه كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه واهلا خيرا من اهله என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்றார்கள். சகோதரர்களே, இந்த துஆ இருக்கின்றதே, இந்த துஆ மாத்திரமல்ல, இதுபோல இன்னும் பல துஆக்கள் இருக்கின்றன. அல்லாஹும்ம மக்ஃபிர் லிஹய்யினா வமையித்தினா வஷாஹிதினா வகாயிபினா வஸகீரினா வகபீரினா வதக்கரினா வஉன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده. இப்படி பல துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, ஒரு பிள்ளை தனது தாய்க்காகவோ தனது தந்தைக்காகவோ கொடுக்கின்ற கொடைகளிலே மிகப்பெரிய கொடை அவர்களுடைய ஜனாசாவிலே மூன்றாம் தக்பீருக்கு பின்னால ஓதுகின்ற இந்த துஆ. ஒரு தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு ஆண் பிள்ளை தொழுகையை நடத்துகின்றார், மற்ற 3 பிள்ளைகளும் பின்னால மாமுங்களாக தொழுகின்றார்கள். இந்த 4 பிள்ளைகளுக்கும் இந்த துஆக்கள் பூரணமாக பாடம் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் தங்களுடைய தந்தையை வழி அனுப்புகின்ற நேரத்திலே இந்த துஆவை ஓதி வழி அனுப்பக்கூடிய ஒரு சூழலை, ஒரு பாக்கியத்தை அடைந்து கொண்டவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். இப்பொழுது இப்படியான இந்த துஆக்கள் நம்மிலே எத்தனை பேருக்கு மனப்பாடம்? ஒரு தந்தைக்கு மனப்பாடம் இருந்தால்தான் பிள்ளைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு எத்தனை கோடியை கொடுத்தாலும் அந்த கோடிக்கு இந்த துஆவுக்கு ஈடாக மாட்டாது. அதே போல ஒரு பிள்ளை தான் உழைக்கின்ற அந்த உழைப்பில் இருந்து தனது தாய்க்கோ தனது தந்தைக்கோ எத்தனை கோடிகளை கொடுத்தாலும், எத்தனை மாளிகைகளை கட்டி கொடுத்தாலும், அந்த கடைசி நேரத்திலே ஓதப்படுகின்ற இந்த துஆவின் மூலமாக கிடைக்கின்ற அந்த பாக்கியம் ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது.